கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். உங்களெல்லாம் தெரியும், மதுரை மாவட்டம் தொடர்ந்து இந்த மாவட்டத்தை முழுமையாக யார் கைப்பற்ற போறாங்க பல்வேறு சர்ச்சைகள் கேள்வி கூட இருந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பி மூர்த்தி அவர்கள் கூட மதுரையில் உள்ள 10 தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மதுரையில் நான் ஒரு கள ஆய்வு பண்ணியிருக்கேன். நான் கள நிலவரத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். மதுரையில் 10 தொகுதியிலுமே மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக தான் ஜெயிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. களச்சூழலும் அப்படிதான் இருக்குது அப்படின்றதையும் நான் நம்பிதான் நான் கள ஆய்வு பண்ணேன், கள நிலவரத்தை அப்சர்வ் பண்ணேன். ஆனா களச்சூழல் என்பது ரொம்ப ஆச்சரியத்தை வியப்பு எனக்கு ஏற்படுத்துது. என்ன சொல்றது? என்ன சொல்றேன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறீங்களா? அரசு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? பிரச்சார வியூகங்கள் என்ன? மேடையில் பேசுறீங்களா? பிரச்சாரங்கள் எஃபெக்டிவா பண்றீங்களா? மதுரை முழுக்க தொகுதியில் இருக்கக்கூடிய குக்கிராமத்துல இருந்து அர்பன் சிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த 10 தொகுதியும் கவர் பண்றீங்களான்னு நான் கேட்கிறேன். 2 தொகுதி எனக்கு சந்தேகம் வெற்றி பெறுவது என்பது. அடுத்து ஒன்னா சொல்றேன், ஒரு தொகுதியா நான் சொல்றேன். ஏதாவது உசிலம்பட்டியும் மேலூரும் திமுக ஜெயிக்குமா காங்கிரஸ் ஜெயிக்குமானது எனக்கு சந்தேகமா இருக்கிறேன். இந்த 2 தொகுதியுமே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன், நான் ஒளிமுறைலாம் வச்சுக்க மாட்டேன். மேலூர் உசிலம்பட்டி காங்கிரஸ் எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. ஓப்பனா நான் சொல்றேன், இது பகிரங்க குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். என்ன வேலை பாக்குறீங்க காங்கிரஸ்? நீங்க 2 தொகுதியிலையும் திமுக வேலை பார்க்குது, மாற்றுக்கிறது இல்ல. காங்கிரஸ் என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க மேலூர்லயும் உசிலம்பட்டிலையும் அந்த வேட்பாளர் யாருன்னே மக்களுக்கு தெரியல. இந்த 2 தொகுதியிலையும் ஓப்பனா நான் சொல்றேன், உசிலம்பட்டி மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு அந்த பகுதி மக்களுக்கே தெரியலங்க. இதாங்க உண்மை. அந்த லட்சணத்துல காங்கிரஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க அடுத்து வாங்க. இப்ப அடுத்த மிச்ச 8 தொகுதிகள் கண்டிப்பா கடுமையாக உழைத்தால் திமுக ஜெயிக்க முடியும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. உங்க எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். உங்க யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் மதுரையில் ஜெயிக்க வேண்டும் என்பது என்னோட விருப்பம். ஆனா நான் ஒரு ஃபேரான ரிவ்யூவா தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தரவுகளோட, ஆதாரங்களோட, டேட்டாஸோட நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் மீது என்ன சொல்றது, பிடிஆர் அவர்கள் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. மக்கள் மீது அவருக்கு அவ்வளவு அக்கறை, அவ்வளவு களப்பணிகள் செஞ்சிருக்கிறாரு. ரோடு போட்டு கொடுத்திருக்கிறாரு, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்திருக்காரு, அவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு. 90,000 மக்கள் டைரக்டாவே பயனடைஞ்சிருக்கிறாங்க. யார்கிட்ட? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்ட்ட. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் மதுரை மத்திய தொகுதியுடைய உச்சபட்ச நம்பிக்கையா இருக்காரு எல்லா வீட்லயுமே. இதான் உண்மை. ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல படித்தவர், பண்பாளர், நல்ல மனிதர், ஒழுக்கமானவர், மக்கள் கிட்ட நல்ல ஒரு நேம் வாங்கியிருக்கிறாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மத்திய தொகுதி மக்கள் முழுக்க முழுக்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக நிற்கிறான். அதனால கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் சுந்தரசி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. குஷ்பு சுந்தரசி என்ன வேலை பார்த்தாலும் மக்கள் தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க. என்ன அந்த புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம், அந்த அதிமுக எல்லாம் மக்கள் யாரும் மதிக்கிறது இல்லை, மக்கள் யாரும் விரும்பல. அதிமுகவும் பாத்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. மதுரை மத்திய தொகுதி உறுதியாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஜெயிப்பார். எந்த மாட்டுக்கு கிடையாது. ஏன்னா அவர் போற பகுதிகள் முழுக்க அவளை எழுச்சி, மக்கள் அவ்வளவு ஆதரிக்கிறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை. அவர் அந்த தொகுதிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் புது புது திட்டங்களை கொண்டு வரவேன்னு பேசியிருக்காரு. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய போறேன்னு சொல்லி ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டு இருக்காரு பிரச்சாரத்தை. மதுரையில எனக்கு இந்த 8 தொகுதிகள் நான் சொல்றது உசிலம்பட்டி மேலூர் விட்டுருங்க. மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட வெற்றி என்பது உறுதியால் எந்த மாட்டுக்கு கிடையாது. சுந்தர்சியால பிடிஆரை வீழ்த்த முடியாது. இதான் உண்மை, கலை யதார்த்தத்தை நான் சொல்றேன். நானும் தொகுதி நேற்று ஃபுல்லா போய் பார்த்தேன். மத்திய தொகுதி முழுக்க பிடிஆர் பிரச்சாரத்தை போய் கலந்துக்கிட்டேன். அந்த பக்கம் ஃபுல்லா நான் போய் பார்த்தேன். தொகுதி முழுக்க மக்கள் உண்மையில் எழுச்சி இருக்கு பிடிஆர் அவர்களுக்கு. அடுத்து நீங்க வாங்க மதுரை மேற்கு தொகுதி. மதுரை மேற்கு தொகுதியில நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சார வியூகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட வழக்கறிஞர் தோழர் பசுமன் பாண்டியன் அவர்களுடைய அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் தோழருடைய வீட்டுல பாலாஜி அவர்களை நான் சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரை நான் வாழ்த்தினேன். தோழர்கிட்ட வாழ்த்து வாங்க வரும்போது என்னையும் சந்திச்சாரு, நான் வாழ்த்தினேன். அவருக்கு தோழர் பல அறிவுரைகளை வழங்கியிருக்காரு பசுமன் பாண்டியன் அவர்கள். நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாக மதுரை மேற்கில் ரகு பாலாஜி அவர்களால் வெற்றி பெற முடியும். அது எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. தொகுதி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா தயவு செய்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னும் உங்க பிரச்சாரத்தை இந்த 10 நாள்ல வேகப்படுத்துங்க. இன்னும் உங்களால முடியும். கண்டிப்பாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ரகு பாலாஜியால் வெற்றி பெற முடியும். ஏன்னா நான் உண்மையிலே மதிக்கிறேன் ரகு பாலாஜி. ஏன்னா அந்த தொகுதியில மதுரை மேற்கில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான, திமுக மூத்த தலைவரான அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களை சந்திச்சுட்டு போனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இது தயவு செய்து ரகு பாலாஜி அவர்கள் தோழர் பசுமன் பாண்டியன் அவர்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இதனோட அறிவுரையா நான் சொல்றேன்.
ஏன்னா பசுமன் பாண்டியன் தோழர் வந்து அந்த மதுரை மேற்கு தொகுதியில் அனைத்து மக்கள் நன்மதிப்பையும் பெற்றவர். எல்லா சமூக மக்களும், முக்குளத்தூர் சமூகம் மட்டும் இல்ல, எல்லா சமூக மக்களும் நன்மதிப்பை பெற்றவர். அப்ப என்ன பண்ணணும் ரகுபாலாஜி, நீங்க அவரை கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு போங்க, மக்கள்கிட்ட பேச சொல்லுங்க. கண்டிப்பாக ரகுபாலாஜி வெற்றி பெற முடியும். ரகுபாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா ரகுபாலாஜி செல்லூர் ராஜை வீழ்த்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இளம் தலைமுறை அவர் எவ்வளவோ கடின உழைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வெற்றி பெறணும். மதுரை மக்களும் அதற்கு மேற்கு தொகுதி மக்களும் ஆதரவா இருப்பாங்கன்றதை நான் கணிக்கிறேன். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆகையால் மூத்த தலைவர்களான பசுமன் பாண்டியன் தோழர்களை ரகுபாலாஜி களத்தில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கணும். இது ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் மதுரை மேற்கு திமுக நிர்வாகிகளுக்கு, ரகுபாலாஜி அவர்களுக்கு நான் இதாக வைக்கிறேன். ரகுபாலாஜி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு மதுரை மேற்குல, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அப்புறம் நீங்க வாங்க மதுரை வடக்கு. மதுரை வடக்குல தளபதி அவர்கள் என்ன கலப்பணி நீங்க பாத்துருக்கீங்க? ஓப்பனா தான் நான் பேசுவேன், எனக்கு ஒளிமுறை கிடையாது, உண்மையா உடைச்சு பேசுவேன் நான். நிரந்தர சட்டமன்றமே போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. நீங்க போஸ்டர் ஒட்டுறது யாருனாலும் ஒட்டலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து மக்களை சந்திக்கிறீங்களா, ஆட்சியோட சாதனைகளை சொல்றீங்களா? உங்க வீடு வந்து முட்டா கார்டன்ஸ்ல இருக்கு, திருப்பரங்குன்றத்துல. திருப்பரங்குன்றம் தொகுதியில தான் உங்க வீடு இருக்கு. திருப்பரங்குன்றம் மேட்ல உங்க நிலைப்பாடு என்ன? மக்கள்கிட்ட என்ன நீங்க கலப்பணி செய்யறீங்க? பிரச்சாரத்துல எங்கேயா நீங்க பேசுறீங்களா? அண்ணாமலை வந்து திருப்பரங்குன்றம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வச்சுட்டு போறாரு, தீபம் ஏத்துவோம் அப்படின்றாரு. நீங்க எதிர்த்து எதிர்வினையாற்றுறீங்களா? களத்துல நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் சரவணன் இருக்காருல்ல, ஓப்பனா நான் சொல்றேன், அவ்வளவு வேலை பாக்குறாருங்க மதுரை வடக்குல. ஓப்பனா சொல்றீங்க, அவ்வளவு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், அது இதுன்னு ஃப்ரீபீஸ், அது இது அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காப்ல தொகுதியில. அவ்வளவு கலப்பணி பாக்குறாப்ல. நீங்க வெற்றி பெறணும் தான் விருப்பம். தளபதி அவர்கள் வெற்றி பெறணும் மாட்டுக்கிறது கிடையாது. நான் குறை நிறைகளை சுட்டி காமிக்கிறேன், ஓப்பனா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நீங்க களத்துல என்ன வேலை பாக்குறீங்க? மக்களை சந்திச்சு என்ன பேசுறீங்க? நலத்திட்டங்கள் சொல்றீங்களா? என்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு சொல்றீங்களா? என்ன வந்து செய்ய போறோம்னு சொல்றீங்களா? எதையுமே நீங்க பேச மாட்டீங்க. மதுரை வடக்கு பக்கம் நான் போய் பார்த்தேன், அது பக்கமே அவரை காணோம். எங்கிட்டு சுத்தினாலும் அவருக்கு வேட்பாளரை காணோம். இந்த நிலைமையில தான் இருக்கு மதுரை வடக்கு. தளபதி அவர்கள் தயவுசெய்து நான் சொல்றேன், கருத்தியல் ரீதியாகவும் கல ரீதியாகவும் நீங்க நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரொம்ப டஃப்பா இருக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கடந்த முறை உங்களுக்கு இருந்த டஃப் கிடையாது. கடந்த முறை சரவணனே வந்து தாமரல் நின்று தான் தடவை ரெட்டல. இல்ல அதுதான் நான் சொல்றேன், தாமரல் நின்னாரு, அப்ப டஃப் இல்ல. அதான் நான் சொல்ல வரேன், அப்போ அந்த அளவுக்கு டஃப் கிடையாது 2021. இப்போ உங்களுக்கு பயங்கரமான டஃப் ரெட்டையில நிக்கிறாரு அவர். அவ்வளவும் பாத்தீங்கன்னா அவர் கடந்த 5 வருஷமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாரு மதுரை வடக்குல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக இருந்து ஒரு அதிமுக ஜம்ப் பண்ணி கடந்த பல ஆண்டுகளா அவர் அந்த கடந்த 5 வருஷம் கூட நீங்க வச்சுக்கோங்க, பயங்கரமா களப்பணி கள வேலைகள் பார்த்துட்டாரு. மதுரை வடக்கு தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு பரிச்சயமான நபரை மாறிட்டாரு சரவணன். இலவச மருத்துவம் கொடுக்குறாரு ஆஸ்பத்திரியில. அவ்வளவு தோழர் நீங்க வந்து அந்த மக்களுக்கு அவ்வளவு பரிசுகள், பொருட்கள், அது இது நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு டாக்டர் சரவணன். சோசியல் மீடியால அவ்வளவு ஆக்டிவா இருக்காப்ல, ஐடிலையும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், யூடியூப்னு மக்கள் ஈஸியா சென்றடைகிறாரு, அட்ராக்டிவா வேலைகளை பாக்குறாரு. நீங்க அந்த வேலையை பாக்குறீங்களா? நான் ஓப்பனாக நான் உங்களை கேட்கிறேன். நான் உண்மையதான் நான் பேசுவேன். இப்ப தளபதி அவர்கள் ஜெயிக்கணும் தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த வேலை எதுவுமே நீங்க பாக்குறது இல்ல. நிரந்தர எம்எல்ஏ போஸ்ட் ஓட்டா ஓட்டு போட்டுவாங்க மக்கள். நீ யோசிச்சு பாரு, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிச்சு பாருங்க. மழை வெள்ளத்துல கூட செல்லூரே தத்தளிச்சிச்சு. அந்த நிலைமைக்கு அந்த செல்லூர் வடக்கு தொகுதியே இருக்குன்னு. அதுதான் தோழர், இந்த தளபதி அவர்கள் களப்பணி என்ன செஞ்சீங்க? வெள்ளத்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப கடந்த மழை பெஞ்சப்ப வளர்ந்த வெள்ளத்துல நீங்க அந்த மக்களை தவிக்க விட்டுருக்கீங்க. செல்லூருக்கு அம்மா நேர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்கு. மக்கள் கொதிச்சு போயிருக்கேன் வடக்கு பகுதி மக்கள். ரோடு சரியா இல்ல, குப்பை குளமா கிடக்குது ஊரு. இந்தியாலே வந்து மதுரை தான் வந்து குப்பை குளத்தில் முதன்மை நகரம்னு பேர் வாங்குது மத்திய அரசோட தரவுகள் அடிப்படையில. ரோடு குண்டும் குழியுமா கிடக்கு, எந்த டெவலப்மெண்ட் இல்ல. அவங்க தப்பா கூட சொல்லியிருப்பாங்க, ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தப்பா சொன்னாலும் ஏன் மதுரை வடக்க டார்கெட் பண்றேன்? அந்த அளவுக்கு நீங்க டம்மி பீஸா இருக்கீங்களா மதுரை வடக்கு தொகுதி? நான் அப்படி கேட்கிறேன். நான் தயவு செய்து தளபதி அவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோம். நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன். நான் இந்த 10 நாள் கூட ஒன்னும் கெட்டு போல, வேலையை பாருங்க தயவு செய்து. இப்படியே இருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்க. நான் வெளிப்படையா என்னோட ஃபேரான விமர்சனத்தை நான் வைக்கிறேன். மதுரை வடக்கு பகுதியில போய் நீங்க வேணா ஒரு இது கூட போடுங்க, பீட்டு போடுங்க, மக்களை போய் சந்திச்சு பேசுங்க. மக்கள் என்ன சொல்றா நீங்களே கேளுங்க. சரவணன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து ஆபத்து, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மதுரை வடக்கு திமுக கொஞ்சம் வெளிப்போடு வேலையை பாருங்க. அடுத்ததா வந்து மதுரை கிழக்கு. மதுரை கிழக்க பொறுத்தவரை கண்டிப்பா வந்து மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறாம விட மாட்டாரு, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இது மூர்த்தி அவர்கள் வந்து தென் மாவட்டம் போறதில்ல, மதுரையில மற்ற பகுதிகளுக்கும் போறதில்ல, வட மாவட்டம் போறதில்ல, சென்னைக்கும் போறதில்லன்னு நான் கேள்விப்பட்டேன். கடந்த 2 வாரமா வந்து முழுக்க டென்ட் போட்டு உட்காந்துட்டாரு. மதுரை கிழக்கிலே தான் கிடக்குறாரு. இதுல 10 தொகுதி நான் ஜெயிச்சு தருவேன்னு சொல்லி சவாலா வர்றாருல. இல்ல அதுதான் சொல்ல அவர் தொகுதியிலே முடங்கிட்டாரு. 10 ஜெயிச்சு தருவேன்னு சொல்லிட்டு அவர் தொகுதிக்குள்ளே கிடக்குறாப்ல. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆளு ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கிறாப்ல, ரொம்ப கடினமா உழைக்கிறாரு. காலனியா போறாரு, திருவா போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு ரொம்ப பயங்கரமா வேலை பார்க்கிறாரு. இதனால வரைக்கும் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியல. இப்ப நம்ம ரொம்ப எல்லாரையும் அரவணைக்கிறாரு.
ரொம்ப பாசமா பொழியிறாரு அந்த மக்கள் மத்தியில, அந்த மதுரை கிழக்கு தொகுதியில. மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை எப்படியாவது மூர்த்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து உறுதி, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதிக வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா வந்து அந்த தொகுதிக்கு நிறைய நல்ல நலத்திட்டங்களை செய்யணும்ன்றது என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன் அவருக்கு. இதனால் வரைக்கும் எப்படி இப்படின்னு தான் நமக்கு தெரியாது. இனிமேல் தயவு செய்து உங்களை மக்கள் வெற்றி பெற வைக்கும் போது அந்த தொகுதிக்கு நல்லது செய்யுங்க, ரோடு போட்டு கொடுங்க, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க, எல்லா சமூகத்தையும் அரவணைங்க தயவு செய்து. இது அவருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. மதுரை கிழக்க பொறுத்தவரை மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுதான் மதுரை கிழக்குடைய நிலவரம். சோழவந்தானை பொறுத்தவரை வெங்கடேசன் அவர்கள் எங்கேன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட காமிச்சிருக்காரு, நம்ம ஸ்டாலின் தொடர்புன்னு ஒரு சாங்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. தோழர் நீங்க அதான் ரீல்ஸுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் ஷேருக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுக்கு ஃபேஸ்புக் இதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து அந்த தொகுதியில மாணிக்க மேல ஒர்க் பண்றாரு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஓப்பனாக நான் ஃபேரா தான் நான் பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்கறேன். என்ன வெங்கடேசன் அவர்களுக்கு இன்னும் பயங்கரமா வேலை பார்க்கணும், இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை. இதை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். இதுல முக்கியமா தெற்கு தொகுதி பூமிநாதன் விசஸ் ராமசீனிவாசன், அந்த களம் எப்படி பார்க்கலாம்? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரே வந்திருக்காரு, நேரடியா வந்து வேட்புமனு தாக்கலுக்குலாம் வந்திருக்காரு, எப்படி பார்க்கலாம்? போன 2021 தேர்தலே பாத்தீங்கன்னா பூமிநாதன் அவர்கள் ஒன்றும் பெரிய லார்ஜ் 1.5 லட்சம் அப்படியே 50,000 20,000 மார்ஜின்லாம் ஒன்றும் ஜெயிக்கல. சொற்பமான 700 என்னமோ 700 800 அந்த ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காப்ல. தயவு செய்து பூமிநாதன் அவர்கள் வந்து நீங்க அந்த தொகுதி நிறைய பண்ணியிருக்காப்ல, ஏதோ அவரால் முடிஞ்சளவு நிறைய பண்ணியிருக்காரு, அதுல மாற்றுக்கத்துல யாரும் வீடியோ கூட போட்டிருந்தாரு அவரோட ஃபேஸ்புக் பேஜஸ்ல எல்லாம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப நான் அதை தான் நான் கேட்கிறேன், திமுக இருக்கக்கூடிய மற்ற சிட்டிங் எம்எல்ஏக்கள் நீங்க தயவுசெய்து அந்த மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிடுங்க. நான் இவ்வளவு செஞ்சேன், இனிமேல் இதை செய்ய போறேன், இவ்வளவு தொகுதிக்கு நிதி வந்துச்சு, இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஏதாவது டேட்டாஸ் கொடுங்க மக்களுக்கு. அதை பார்த்து மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கு. பூமிநாதன் அவர்கள் ஒன்று நான் சொல்றேன் அவர்கிட்ட, நான் தயவு செய்து நீங்க இன்னும் பயங்கரமா கலை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சௌராஷ்டிரா ஓட்டாங்க அதிகம், வட இந்தியா ஓட்டாங்க அதிகம், இவன் பீகாரி ஓட்டாங்க அதிகம், சேட்டு மார்வாடி கும்பல், பனியா கும்பல் ஓட்டாங்க அதிகம் அந்த பகுதியில், மதுரை தெற்கு பகுதியில். நான் சொல்றேன் அதை பிளான் பண்ணி தான் RSS பாஜக அந்த சீட்டையே வாங்கியிருக்கேன். ராமசீனிவாசன் அதை பிளான் பண்ணி தான் ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ராமசீனிவாசன் வந்து தயவு செய்து வந்து நம்ம வீழ்த்தணும், தோற்கடிக்கணும். பிஜேபி 0 கேம்பெயின் பண்றீங்க, பிஜேபியை வீழ்த்தணும், அது எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. RSS வீழ்த்தணும், NDA வீழ்த்தணும். தயவு செய்து பூமிநாதன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் கலப்பணி ஆற்றணும். முக்கியமா சொல்லப்போனா தமிழர்கள் வாழக்கூடிய பெரும்பான்மை பகுதிகளை அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வட இந்தியா, பனியா, சௌராஷ்டிரா ஓட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது RSS பாஜக தான் போகும். அந்த மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ்குள்ள கூட தோல்வி வந்து உறுதி செய்யப்படும். அதுக்காக நான் சொல்றேன், மற்ற தமிழர் பகுதியில போய் RSS பாஜகவால் NDAவால் நமக்கு என்ன ஆபத்து? அது தமிழர் விரோத சட்டங்களை மத்திய ஒன்றிய பாஜக அரசு, மோடி அமித்ஷாவோட அரசு எப்படி தமிழர்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லி அதை போய் தயவுசெய்து பூமிநாதன் அவர்கள் மக்கள்கிட்ட பேசணும். பேசி தயவுசெய்து பூமிநாதன் அவர்கள் என்ன எஃபெக்டிவா ஒர்க் பண்ணணும். பூமிநாதன் அவர்கள் வந்து சமூக செயற்பாடுகள் நிறைய பேரை பயன்படுத்தலாம் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையிலே வரவேற்கிறேன். ஆனா கருத்தியல் ரீதியாக மக்கள்கிட்ட போய் இருக்கக்கூடிய ஆபத்து, பாஜக RSS ஆட்சியை கைப்பற்றினால், NDA கைப்பற்றினால் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து என்பதை விரிவாக மக்களிடம் பேசி ஒரு வாக்குகளை பெற வேண்டும். அதான் பூமிநாதன் அவர்கள்ட்ட என்னுடைய கோரிக்கை. அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா எதுவேலாம் நடக்கலாம். மதுரை தெற்க பொறுத்தவரை ஏன்னா அந்த பெரும்பான்மை நான் தமிழியன்ஸ் பேஸ், அது அந்த ஓட் பேங்க். நான் வட இந்தியா சேட்டு மார்வாடி கும்பல், சௌராஷ்டிரா பனியா கும்பல் பேஸ், அது அங்க பிராமணர்கள் இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பாஜக வாங்குறேன் அந்த சீட்டை RSS. ஸோ அதை கொஞ்சம் அவர் பார்த்துக்கணும். இப்போ திருமங்கலம் இதெல்லாம் எப்படி இருக்கு தோழர்? இப்ப திருமங்கலத்தை பொறுத்தவரை நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், அப்புறம் வந்து யூடியூப்ல, அப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன். திருமங்கலம் பகுதியை சேர்ந்த அதிமுக காரவங்க பகிர்ந்ததை நான் பார்த்தேன். நான் மணிமாறன் அவர்கள்ட்ட நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, ஏற்கனவே நீங்க 2 முறை தோத்து போயிட்டீங்க. நீங்க ஒன்றும் பெரிய மக்கள் ஒன்று உங்களை விரும்பி அப்படி நீங்க தான் எம்எல்ஏ ஆகணும், நீங்க தான் அப்படி திருமங்கலத்தை புரட்சி ஏற்படுத்தி திருமங்கலத்துக்குள்ள நீங்க தான் வந்து செல்வாக்கு செலுத்தி நீங்க தான் எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்புளா வரணும்லாம் ஒன்றும் அந்த மக்கள் ஒன்று எழுச்சியை நான் பார்க்கல. ஓப்பன் உண்மையை சொல்றேன் நான். உங்க அப்பா சேடப்பட்டி முத்தியா அவர்கள் எம்எல்ஏ, மாநில அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், ஸ்பீக்கர், சபாநாயகர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, எவ்வளவோ போர்ட்போலியோல இருந்தவர், பெரிய தேர்ந்த அரசியல்வாதி, அண்ணாவோடு கலைஞரோட அரசியல் பண்ணவர். அது அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ, குட்வில், ரெப்புடேஷன் வச்சுக்கிட்டே நம்மளும் ஜெயிச்சிடலாம்னு தயவுசெய்து அந்த பகல் கனவு காணாதீங்க. உங்களுக்கு நான் நல்லது சொல்றேன், அவங்களை விமர்சனம் பண்ணல, தயவுசெய்து 2 இடம் தோத்துட்டாங்களே ஏற்கனவே. இப்ப திருமங்கலம் தொகுதியில வந்து பெரும்பான்மை முக்குளத்தோர் சமூகம், கல்லர் சமூகம் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், 2 வாட்டி சீட்டு கூட நீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க கலப்பணி பாக்குறீங்களா இல்லையா? முதல்ல எனக்கு அதை விளக்குங்க. என்ன கலப்பணி நீங்க பாக்குறீங்க? இல்ல ரீல்ஸ் நீங்க பாக்கலையா? இல்ல அது சொல்ல வரேன், அதுதான் வரேன், அந்த பாயிண்ட் தான் வரேன். இல்ல கடந்த ஒரு வாட்டி சீட்டு கொடுத்து தோக்குறப்பே அடுத்த 5 வருஷம் கலப்பணியை பார்த்து அந்த தொகுதி மக்களை கரெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். 2 வாட்டி தோக்குறப்ப என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப 3ஆவது முறையும் நீங்க என்ன நிலைமைக்கு போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து நீங்க என்னன்னா, நீங்க RB உதயகுமார் அவ்வளவு பாலா பண்றாரு, வீடு வீடா தெரு தெருவா கிளவி காலில் விழுகிறாரு, குமரி காலில் விழுகிறாரு,
பச்சைப்பிள்ள காலையெல்லாம் போய் விழுகிறாரு ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு, 10,000 பேரை தள்ளிட்டு போறாரு ரோட்ல, திருமங்கலம் ரோட்ல போறாரு. நீங்க பாருங்க அந்த ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. மாஸ்க் காமிக்கிறாரு, தன்னை ஒரு ஆக்டிவா வச்சுக்கிறாப்ல. தொகுதியில அவ்வளவு ஃபீல்டு இருக்கு, அவ்வளவு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாரு ஆர்எஸ்எஸ் பாஜக காரன் அதிமுக காரனை வச்சு ஆர்பி உதயகுமார். நீங்க வேட்புமனு தாக்கல் போன போறப்ப 50 பேர் 100 பேரை கூட்டு போறீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க அது சொந்த ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், நீங்க சொந்த கட்சிக்காரன் கூட ரொம்ப ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், நீங்க அதுவும் சொந்தக்காரன் குடும்பத்துல தான் வந்திருக்காங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன், சரி கூட்டத்தை கூட நீங்க கூட்டு போல விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரத்துல நீங்க எந்த அளவு எஃபெக்டிவா நீங்க இப்ப நான் ஆட்சியோட சாதனைகள், நான் பண்ண போற திட்டங்கள், இதுவரைக்கும் பண்ண திட்டங்கள், மாவட்ட செயலாளர் நான் என்ன பண்ணேன் மக்களுக்கு, நீங்க ஏதாவது பேசுறீங்களா? மைக்க பிடிச்சே நான் பார்க்கலங்க அவரை. அதனால தயவு செய்து மணிமாறன் அவர்கள் பிரச்சாரத்தை இன்னும் வீரியமா முன்னெடுக்கணும். நீங்க மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களையும் போய் சந்திக்கணும். இதை சந்தித்து நீங்க பிரச்சாரம் பண்ணதான் அங்க வெற்றி பெற முடியும். ஆர்பி உதயகுமார் டஃப்பான கேண்டிடேட், உங்களுக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் மிகைப்படுத்தி பேச விரும்பல, உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கேண்டிடேட். நீங்க அதை தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்க அதுக்கு களப்பணியாற்றுங்க. அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். இல்லைன்னா வெற்றி வாய்ப்பை நீங்க இழந்துருவீங்க. இது என்னுடைய உண்மையான ஒரு கலன் நிலவரத்தை நான் பிரதிபலிக்கிறேன். இந்த தயவு செய்து அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பார்த்து. திருப்பூர் என்ன நிலைமை, அது வேற இடையில பாஜக வேற பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. ராஜன் செல்லப்பா நிக்கிறாரு, திமுக தரப்புல கீர்த்திகா தங்கப்பாண்டி நிக்கிறாங்க. எப்படி இருக்கு அதெல்லாம்? திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா தோழர், திருப்பரங்குன்றத்துடைய அந்த போராட்டம், இது தீப பிரச்சனை, இந்த சர்வே ஸ்டோன் தீபம், அந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கறிஞர் அதிமுக பொதுச்செயலாளர் தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர் ஹென்றி திப்பெங், அதுக்கப்புறம் நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள், மிதா பாண்டியன், மக்கள் அதிகாரம், மதுரை மதநலக்க மக்கள் கூட்டமைப்பு, இன்னும் அதுக்கப்புறம் அறக்கழகம், தபம் அவர்கள், தமிழ்தாசன் அவர்கள், கேள்வி ஊடகம், சிவசாமி தோழர் அவர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகம், வழக்கறிஞர், இந்த மாதிரி பலதரப்பட்ட அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் எல்லாருமே, பிசிகா, எழுச்சி தொல் திருமாவளவன் அவர்கள், எல்லா தரப்பட்ட அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சக்திகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே அதுல ஒரு பெரிய பங்களிப்பு செலுத்தினாங்க. அதனாலதான் மதுரையில் நடக்க இருந்த ஒரு அயோத்தியா போன்ற அந்த பாபர் மசூதி இடிப்பு போன்ற ஒரு மிகப்பெரிய கலவரம் மதுரையில் தடுக்கப்பட்டுச்சு. அது எந்த மாற்றங்களும் கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, கிருத்திகா தங்கப்பாண்டி அவள்கிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, திமுக வேட்பாளர்கிட்ட இதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன? திருப்பரங்குன்ற மேட்டர்ல உங்க பங்களிப்பு என்ன? நீங்க போராட்டத்துக்கு வந்தீங்களா? களப்பணி செஞ்சீங்களா? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை திருப்பரங்குன்றத்துல பேசிட்டு போறாருல்ல, நாங்க தீபத்தை ஏத்தியே தீருவோம், கலவர தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு பேசுறாருல்ல, கிருத்திகா தங்கப்பாண்டி அதை எதுக்கு பதிவு பண்ணீங்களா? கடனை எதுவும் தெரிவிச்சீங்களா? அண்ணாமலை திருப்பரங்குன்றத்தை கலவரக்காட ஆக்க துடிக்கிறாரு மதுரைய, நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன்னு பேசினாங்களா கிருத்திகா தங்கப்பாண்டி? சொல்லுங்க. நீங்க இப்ப கிருத்திகா தங்கப்பாண்டி பிரசன்ட் பாலிடிக்ஸ்ல, கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல நீங்க உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன? நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா? நடக்கக்கூடிய எதிர்வினைகள் நீங்க பாக்குறீங்களா? எதிர்கட்சியினர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஏன் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டீங்க? இது ஒரு விமர்சனம், நான் கிருத்திகா தங்கப்பாண்டி அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம். ஏன்னா எனக்கு கிருத்திகா தங்கப்பாண்டி ஜெயிக்கணும், அதை மாற்றுறது கிடையாது. திமுக ஜெயிக்கணும் நான் நிலைப்பாட்டுல இருக்கப்ப கேளுங்க, மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும் நிலைப்பாடு நான் இருக்கப்ப எப்படி கிருத்திகா தங்கப்பாண்டி தோக்கம் நான் நினைப்பேன்? நீங்க சொல்ற கருத்தெல்லாம் தோக்கணுன்ற மாதிரியான கருத்து அப்படி கிடையாது தோழர். அப்ப நீங்க கரெக்டா செயல்படுங்க. நான் எதுக்கு உங்களை அப்படி சொல்ல போறேன்? கரெக்டா செயல்படுங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இருங்க. நீங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராம பகுதிகள், இது வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் தோழர் தான் எனக்கு லிஸ்ட் பண்ணார். எனக்கு இத்தனை கிராமங்கள் இருக்கு தோழர், இவ்வளவு ஏரியா இருக்கு தோழர், இவ்வளவு பகுதிகள் இருக்கு தோழர். எனக்கே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. நான் மதுரைக்காரன், நானு மதுரையில பிறந்து வளர்ந்தவன். எனக்கே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இத்தனை கிராமங்கள், இத்தனை பகுதிகள் இருக்கு, ஒரு பெரிய பில்டு செட்டப் இது. நாமலை புதுக்கோட்டை வரைக்கும் போது தோழருது. கணக்கெடுத்து பார்த்தா நாமலை புதுக்கோட்டை எங்கிட்ட சுத்துது அந்த திருப்பரங்குன்றம் அந்த தொகுதி. நீங்க எல்லா பகுதிக்கும் நீங்க போறீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எல்லா பகுதிக்கும் நீங்க போறீங்களா? குக்கிராமத்துக்குலாம், முக்கில கோயில்படி இந்த மாதிரி கிராம பகுதிகள், குக்கிராமத்துக்குலாம் நீங்க போறீங்களா? இதை நான் உங்கள்கிட்ட நான் அறிவுரை சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊடகத்துல ரீல்ஸ் போட்டோம், வீடியோ போட்டோம், பல ஊடகத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டோம், நமக்கு ஃபேவரா மக்களுடைய கருத்து கணிப்பு வாங்கி போட்டோம்னா மட்டும் வெற்றி பெற மாட்டோம். களத்துல நம்ம என்ன பண்ணணுன்றது ஒண்ணு இருக்குது. இப்பயே ஒண்ணும் கெட்டு போல. கிருத்திகா தங்கப்பாண்டி புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இப்ப கூட உங்களால வெற்றி பெற முடியும். நான் உங்க நிறை குறைகளை சுட்டி காமிக்கிறேன், நீங்க தான் வெற்றி பண்ணல, எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. தயவு செய்து இந்த மேட்டர்லாம் எடுத்து பேசுங்க. மக்களை வீடு வீடா போய் சந்திங்க, அனைத்து சாதி மக்களையும் போய் சந்திங்க, இஸ்லாமியர்களை போய் சந்திங்க, கிறிஸ்தவர்களை போய் சந்திங்க, பட்டியல் சமூகத்தை போய் சந்திங்க, எல்லாரையும் போய் சந்திங்க. களம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க வெற்றி பெற முயற்சி செய்யணும். ஏன்னா உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ராஜன் செல்லப்பா சாதாரண கேண்டிடேட் கிடையாது, டஃப் கேண்டிடேட். எப்படி மணிமாறனுக்கு உதயகுமார், ஆர்பி உதயகுமார் எப்படி இந்த மேற்கு தொகுதியில எப்படி செல்லூர் ராஜ், ரகுபாலாஜி டஃப் கேண்டிடேட்ஸ், அது மாதிரி ராஜன் செல்லப்பா டஃப் கேண்டிடேட். சாரம் நினைக்காதீங்க. எம்எல்ஏ இருந்தவர், திருப்பரங்குன்றம் சிட்டிங் எம்எல்ஏ,
அவர் வந்து RSS பாஜக என்டிஏ துணையோடு சந்திக்கிறார் தேர்தலை. பலவீனத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாள் மதுரை மேயர், பலதரப்பட்ட பொறுப்புகளை வகித்தவர் ராஜன் செல்லப்பா அவர்கள். புரியுதா? அவர் கருத்தியல் கொள்கை கோட்பாடு விட்டுருங்க. எம்ஜிஆர் காலத்து அதிமுக ஆளு. நம்ம எம்ஜிஆர் காலத்து அதிமுக மதுரைக்காரர், அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு களத்துல. நீங்க ராஜன் செல்லப்பா குறைச்சு மதிப்பிடாதீங்க. ராஜன் செல்லப்பாவே உங்களை வந்து எளிதில் வந்து நீங்க அவரை வீழ்த்த முடியாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப டஃப். இப்ப ராஜன் செல்லப்பா ஜெயிச்சிருவாரா? இல்ல, நான் ஜெயிச்சிருவாரு நான் சொல்லதோல, நீங்க களத்துல பயங்கரமா வேலை பாருங்க. நான் சொல்றதெல்லாம் போக்கஸ் பண்ணுங்க. நீங்க இப்படி போக்கஸ் பண்ணா ராஜன் செல்லப்பா ஜெயிச்சிருவாருங்க. ஓப்பனா சொல்றேங்க நானு. இதாங்க உண்மை. ராஜன் செல்லப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரவுண்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஏங்க அவர் வந்து உங்களோட சீனியருங்க. அவர் வயசுல நீங்க அப்படி பாருங்க. நீங்க அதிமுகல வந்து ஒரு சீனியர் பர்சன் அவரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் வந்து நீங்க அவ்வளவு குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க வந்து அவ்வளவு ஜஸ்ட் லைக் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது ராஜன் செல்லப்பாவை. அதே நானும் மதிப்பிடுறேன்ல. திருமங்கலத்துல எப்படி மணிமாறன், RB உதயகுமார், அது மாதிரி வந்து மதுரை மேற்குல எப்படி செல்லூர் ராஜ், ரகுபாலாஜி, டஃப் ஃபைட். இதெல்லாம் ரொம்ப டஃப் ஃபைட். மதுரையிலே ஸ்டார் தொகுதினா இந்த 3 தான் என்னைய பொறுத்தவரை. திருமங்கலம், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம். இங்கதான் டஃப்பான ஃபைட் போயிட்டு இருக்கு. தயவு செய்து வந்து நீங்க வந்து கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்க. விழித்துக்கொண்டு நீங்க கண்டிப்பா களப்பணி ஆட்டுனீங்கன்னா கிருத்திகா தங்கப்பட ஜெயிக்கும். இதான் ஃபேர் ரிவ்யூ. மக்கள் மைக்ல பேசுறேன், ஊடகம் எடுத்து போடுறாங்கன்னு நம்பாதீங்க. அதுவே ரிசல்ட்டா வராது. ஏன்னா இங்கிட்டு இப்படி பேசுவேன், அங்கிட்டு போயிட்டு ஓட்டை மாத்தி போட்டு போயிருவேன். மக்கள் நம்பாதீங்க தயவு செய்து. நீங்க சும்மா ஊடகத்துல பிரஸ் மீட்ல எல்லா மக்களுமே எடுத்துட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல 10 லட்சம் வாக்கு இருக்குல்லங்க அந்த தொகுதியில, எல்லா மக்களும் எடுத்து போட்டாங்க ஊடகம். பேசினா ஒரு 20 பேர் பேசுவாங்க. 20, 30, 50, 100 பேர்னே வச்சுக்கோங்க. அந்த 100 ஓட்டம் தான் ஜெயிச்சிருவீங்களா? இது தயவு செய்து கிருத்திகா தங்கப்பட புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு களத்துல பயங்கரமா நீங்க வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அது டஃப்ன்றதை நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக. ஓகே தோழர், நன்றி. நன்றி.